மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். அந்த முரண்பாடுகளை நம்ம எடுத்து வைக்கிறோம். அது பாஜக விட்டு இருக்கிற முரண்பாடுகள் நம்ம எடுத்து வைக்கிறோம், திமுக விட்டு இருக்கிற முரண்பாடுகளை எடுத்து வைக்கிறோம். அது போல தாவைக்காவையும் ஒரு ஆளா நினைச்சு நம்ம எடுத்து வச்சோம். அப்படி ஒரு லெட்டர் பேடு கட்சி தலைவர் கூட பத்திரிகையாளர் சந்தித்து அந்த பத்திரிகையாளர் எதிர்கொள்றாங்க. இன்றைக்கு இருக்க விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் எதிர்கொண்டாரா? ஆனால் அவர் பேசாத அவருடைய வாடகை வாய்கள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு. தேர்தல் வியூக வகுப்பாளரை கூப்பிடுறாங்க. தேர்தல் வியூக வகுப்பாளர் எப்ப பயன்படுவாங்க? தேர்தலில் பயன்படுவாங்க. ஆனா கட்சி நடத்துறதுக்கே இன்னைக்கு வியூக வகுப்பாளர்கள் தேவை. அப்ப இவங்களுக்கு கட்சி நடத்தவே தெரியலன்றதுதானே தெரிய வருது. வேறு ஒரு கார்பரேட் முதலாளி சொல்லுவார் என்றால் அவங்கிட்ட கட்சி ஒப்படைச்சிட்டு இவரு போய் மறுபடியும் படத்தை நடிக்க போலாம்ல. 60 ஆண்டு கால கட்சி நடத்துற திமுகவே அவரை வச்சுதானே அரசியல் பண்ணாங்க 2021. அதுதான் நான் சொல்றேன். இப்ப திமுகவுக்கு மாற்றுனாங்கன்றீங்களே, இப்ப திமுக போன வழியில தான் நீங்க போறீங்க. தேர்தலில் விஜய் வென்றுறாருங்க. வென்றுட்ட பிறகு 400 கோடி ரூபாய் முதலீடுங்க. அந்த முதலீட்டை லாப தேவையா பாப்பாரா, மக்கள் சேவையா பாப்பாரு, என்ன பாப்பாரு? இன்றைய வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ மாநாட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க. அப்ப அதெல்லாம் ஒரு நிதியை போட்டு தானே பண்ணிருப்பீங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கப்படுமோ ஏதோ ஒரு வகையில? இங்க ஒரு கார்பரேட் முதலாளிக்கு 100 கோடி 200 கோடி நான் கொடுக்குறேன்னா எனக்கு அந்த அவசியம் என்ன? அந்த முதலீட்டுக்கான அவசியம் என்ன? முதலீடுன்னு போகும்போது அது லாப தேவையில தானே முடியும், மறுபடியும் அது ஊழல்ல தானே முடியும். சொந்த ஊர்ல சொந்த மாநிலத்துல நின்ன இதே பிரசாந்த் கிஷோர் தோல்வியை தழுவினார். அவர் எப்படி சொந்த மாநிலத்திலேயே அவரால் வெல்ல முடியல, இங்க எப்படி ஒரு வியூகத்தை வெல்ல வைப்பார் சொல்லுங்க? வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்காங்க, என் புள்ள விஜய் ரசிகர், ஆனா என் பையனுக்கு ஓட்டு இருக்கான்றதுதான் பார்க்கணும். இப்ப வீட்டுக்கு ஒரு ஓட்டை கணக்கெடுக்காம வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகரை கணக்கெடுத்து கொடுத்திருக்காரு. இப்ப மண்புதிரை நம்பிதான் விஜய் காத்துல இறங்குறாரு. திரள் நிதின்னு சொல்லி ஏதோ ஒரு கிண்டல் வார்த்தை மாதிரியே அதை பயன்படுத்துறாங்களே, அது என்ன காரணம்? அப்படி நாங்க ஒரு ஷெட்யூலை போட்டு 5 லட்சத்துல இருந்து 5000 வரைக்கும் நாங்க வாங்கல. இப்ப இது குற்றமா? பொறுப்பு பணம் வாங்கிட்டு போறது குற்றமா? நான் என்ன கேட்கிறேன், நீங்க யாருடைய வேணாலும் கூட்டணி வைங்க, யாரை வேணாலும் நீங்க இது பண்ணுங்க, எங்களை ஏன் சீண்டி பாக்குறீங்க? நான் கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு தாவேக்கால இருந்து ஒரு உறுப்பினர் கூட போகல அப்படின்னு சவால் விட்டு சொல்லிட்டோம். நாங்க பட்டியலை வெளியிடுறோம். விஜய் ஒரு ஒயிட் கலர் அரசியல் பண்ணணும்னு பாக்குறாரு. ஒயிட் கலர் அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை. நான் கேட்கிறேன், விஜய் அவர்கள் முதலில் களத்துக்கு வரணும்ல. வராத விஜய் வாக்கு வாங்குவார். இது என்ன புரிதல்? பைத்தியகாரத்தனமா இருக்குல்ல. நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சு தானே பொதுக்குழுக்குள்ள போனாரு. சொல்லுங்க, பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு சல்மான் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப சமீப காலமே பாக்குறோம், தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி ஒரே வார்த்தை போரா இருக்கு. என்ன காரணம்? இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளும் கட்சியான திமுக நோக்கி தான் குரல் கொடுக்கணும். அதை விட்டுட்டு எதிர்கட்சிகளே சண்டை போடுற மாதிரியான ஒரு காட்சி தானே இப்ப தமிழகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, நம்ம நேரடியா நம்ம தாவேக்காவை நம்ம விமர்சிக்கல. அவங்களுடைய கொள்கையோட நம்ம முரண்படுறோம். அவர் பெரியார் தன்னுடைய வழிகாட்டிகள தலைவர்கள கொள்கை தலைவர்கள ஏற்றுக்கிறதுல நம்ம முரண்படுறோம். அந்த முரண்பாடுகளை நம்ம எடுத்து வைக்கிறோம். அது பாஜக விட்டு இருக்கிற முரண்பாடுகள் நம்ம எடுத்து வைக்கிறோம், திமுக விட்டு இருக்கிற முரண்பாடுகளை எடுத்து வைக்கிறோம். அது போல தாவேக்காவையும் ஒரு ஆளா நினைச்சு நம்ம எடுத்து வச்சோம். ஆனா அவங்க இன்னும் சிறுபிள்ளைத்தனமா இருக்காங்கன்றது இந்த இப்ப அவங்க பேச்சுக்களை நமக்கு தெரிய வருது. சிறுபிள்ளைத்தனமான எதை வச்சு சொல்றீங்க? ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்குன்னு. இப்ப ஒரு அரசியல் கட்சி, இப்ப சாதாரண ஒரு தெருக்கு ஒரு லெட்டர் பேடு கட்சிங்க இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க, ஒவ்வொரு தெருவுல ஒரு சாதி சங்கம் இருக்கும், லெட்டர் பேடு கட்சி இருக்கும், மனித உரிமை அமைப்பு இருக்கும். அந்த அமைப்புகள் ஆரம்பிக்கப்படும் போது, ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்கன்னா முதலில் சந்திப்பது பத்திரிகையாளர்களை. ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட நான் பத்திரிகையாளர் சந்திச்சு என்னுடைய கொள்கைகள் இதுங்க, நான் இதை மாத்துறதுக்காக வந்திருக்கேன், என்னுடைய நோக்கம் இது. அப்படி ஒரு லெட்டர் பேடு கட்சி தலைவர் கூட பத்திரிகையாளர் சந்தித்து அந்த பத்திரிகையாளர் எதிர்கொள்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் எதிர்கொண்டாரா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் பேசினாரா? ஆனால் அவர் பேசாத அவருடைய வாடகை வாய்கள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் விஜயை பக்குவப்படணும்ன்றதுதான் தெரிய வருது. ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை கூப்பிடுறாங்க. தேர்தல் வியூக வகுப்பாளர் எப்ப பயன்படுவாங்க? தேர்தல்ல பயன்படுவாங்க. ஆனா கட்சி நடத்துறதுக்கே இன்னைக்கு வியூக வகுப்பாளர்கள் தேவை. அப்ப இவங்களுக்கு கட்சி நடத்தவே தெரியலன்றதுதானே தெரிய வருது. பிரசாந்த் கிஷோரின் வருகை இப்ப தேர்தலுக்கு இல்லையா, கட்சி நடத்துறதுக்கு தானா? ஆதவர்ஜனுடைய வருகை
அவருக்கு கொண்டு வந்துட்டாரு தேர்தலுக்காக கொள்கை பரப்பு செயலாளர் அந்த இதுலயே கொண்டு வந்துட்டாங்களே அவங்க. சேர்ப்பாக்கு. அப்ப இவங்க எல்லாமே வந்து இப்ப ஒரு 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 தேர்தல் வியூக வகுப்பாளர் எதுக்காக நமக்கு பயன்படுறாங்க சொல்லுங்க. தேர்தலை எப்படி ஜெயிக்கணும், மக்கள் மத்தியில் எப்படி ஓட்டு வாங்கணும்ன்ற ஒரு வியூகங்களை அமைச்சு தருவாங்க, கட்டமைப்பு செஞ்சு தருவாங்க. அதையெல்லாம் தெரியாத நான் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? என் மனதுல என்ன இருக்கு, நான் மக்களுக்கு என்ன செய்ய போறேன், மக்களுடைய தேவை என்ன, ஊழலை எப்படி நான் ஒழிக்க போறேன், மத்த கட்சிகளுக்கு இப்போது இந்த 50 ஆண்டு காலம் ஆண்ட திமுக அதிமுகவுக்கு நான் மாற்றுனா எந்த வகையில் நான் மாற்று, அதை முதலில் நம்ம மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கணும் இல்ல. 60 ஆண்டு காலம் என்னுடைய செயல் திட்டத்தை நான் சொல்லணும் இல்ல. அந்த செயல் திட்டத்தை நான் சொல்லாமல் வேறு ஒரு கார்பரேட் முதலாளி வந்து சொல்லுவார் என்றால் அவங்கிட்ட கட்சி ஒப்படைச்சிட்டு இவரு போய் மறுபடியும் படத்தை நடிக்க போலாம்ல. 60 ஆண்டு கால கட்சி நடத்துற திமுகவே அவரை வச்சுதானே அரசியல் பண்ணாங்க 2021ல. அதுதான் நான் சொல்றேன். இப்ப திமுகவுக்கு மாற்றுனாங்கன்றீங்களா? இப்ப திமுக போன வழியில தானே நீங்க போறீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு 400 கோடி ரூபாய் பிரசாந்த் கிஷோர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 400 கோடி ரூபாய் கொடுத்து அவர் ஒரு வியூக வகுப்பாளரை கொண்டு வந்து தேர்தலில் விஜய் வென்றுறாருங்க. வென்றுட்ட பிறகு 400 கோடி ரூபாய் முதலீடுங்க. அந்த முதலீட்டை லாப தேவையா பாப்பாரா, மக்கள் சேவையா பாப்பாரு, என்ன பாப்பாரு? அப்ப லாப தேவைன்னு வரும்போது அங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அங்க ஒரு ப்ராஃபிட் தேவைப்படுது. அப்ப அந்த ப்ராஃபிட்டுக்காக மறுபடியும் ஊழல்ல போவீங்க. திமுக என்ன செய்ததோ அதை தான் மறுபடியும் செய்வீங்க. அதுதான் நம்ம முன்வைக்கிறோம். நம்ம வந்து விஜய் நேரடியா நம்ம அந்த விஷயத்துல நம்ம வந்து பண கொழுப்புன்னு நம்ம சொல்லி பேசல. ஆனால் இது விஜய்க்கும் பொருந்தும். திமுக செய்தது இவர் செய்தால் இது இவருக்கும் பொருந்தும். இல்ல பணக்கொழுப்பு வாய்க்கொழுப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப விஜய் அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே அடுத்து எடுக்கிறதுக்காக தான் அப்படின்னா, இன்றைய வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எத்தனையோ கூட்டங்கள் எத்தனையோ மாநாட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க. அப்போ அதெல்லாம் ஒரு நிதியை போட்டு தானே பண்ணிருப்பீங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கப்படுமோ ஏதோ ஒரு வகையில? இல்ல நான் என்ன கேட்கிறேன், நாங்க வந்து பரப்புரை செய்யும் போது எங்களுடைய எரிபொருள், எங்களுடைய உணவு மேடை, அதுக்கான வந்து ஒளி வாங்கி ஒளிபெருக்கி அந்த செலவுகள், துண்டறிக்கை, பதாகை, அந்த செலவுகள் என்பது வேறு. இங்க வந்து ஒரு கார்பரேட் முதலாளிக்கு 100 கோடி 200 கோடி நான் கொடுக்கறேன்னா எனக்கு அந்த அவசியம் என்ன, அந்த முதலீட்டுக்கான அவசியம் என்ன? முதலீடுன்னு போகும்போது அது லாப தேவையில தானே முடியும், மறுபடியும் அது ஊழல்ல தானே முடியும். அப்ப அந்த 400 கோடி கொடுக்கலங்க, வெறும் 1000 ரூபாய் கொடுத்துருக்கட்டுங்க. பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருந்தாலும் அது முதலீடு தானே. அப்ப நான் வந்து ஒரு கூட்டம் நடத்துறேன். இப்ப விஜய் வந்து கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் நான் வந்து மாநாடு நடத்துறேன்றாரு. அப்ப அந்த மாநாட்டை நாங்க விமர்சிச்சோமா? ஏன் அவ்வளவு பிரம்மாண்டமா நடத்துறோம்? அது தேவை. ஆனால் இங்க வந்து ஒரு கார்பரேட் முதலாளிக்கு கொடுத்து, இப்ப கார்பரேட் முதலாளி வந்து ஒரு வியூகத்தை வகுத்து கொடுப்பான். அந்த வியூகம் எப்படி சரியா வரும் விஜய் நம்புவார் சொல்லுங்க? சொந்த ஊர்ல சொந்த மாநிலத்துல நின்ன இதே பிரசாந்த் கிஷோர் தோல்வியை தழுவினாரு. அவர் எப்படி சொந்த மாநிலத்திலேயே அவரால் வந்து வெல்ல முடியல, இங்க எப்படி ஒரு வியூகத்தை வகுத்து வெல்ல வைப்பார் சொல்லுங்க? இப்போ கூடுதலா இன்னொரு விடயத்தை சொல்றாங்க, வீட்டுக்கு ஒரு ஓட்டு உறுதியா இருக்கு விஜய்க்குன்னு. வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்காங்க. என் புள்ள விஜய் ரசிகர், ஆனா என் பையனுக்கு ஓட்டு இருக்கான்றதுதான் பாக்கணும். அவனுக்கு 4 வயசு அவன் விஜய் ரசிகர், அவனுக்கு ஓட்டு இருக்கான்னு பாக்கணும். இப்ப வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டை கணக்கெடுக்காம வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகரை கணக்கெடுத்து கொடுத்திருக்காரு. இப்ப மண்புதிரை நம்பிதான் விஜய் ஆத்துல இறங்குறாரு. சரி சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த நாம் தமிழர் கட்சியில குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் திரள் நிதின்னு சொல்லி ஏதோ ஒரு கிண்டல் வார்த்தை மாதிரியே அதை பயன்படுத்துறாங்களே, அது என்ன காரணம் அப்படி? இல்ல நான் என்ன கேட்கிறேன், நாங்க வந்து நாம் தமிழர் கட்சியில மாவட்ட செயலாளர் ஆகணும்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், நகர செயலாளர் ஆகணும்னா வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், வட்ட பிரதிநிதி ஆகணும்னா 15,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு ஷெடியூல போட்டு 5 லட்சத்துல இருந்து 5,000 வரைக்கும் நாங்க வாங்கல. நாங்க எங்களுடைய கட்சி நடத்துறதுக்காக, சுவரொட்டி ஒட்டுவதற்காக, மேடை போடுவதற்காக, மக்களிலிருந்து வந்தவர்கள் நாங்கள். மக்கள் எங்களுக்கு இனமாகவும் பணமாகவும் நின்று மக்கள் உதவுறாங்க. அப்ப மக்களிடமிருந்து வந்த எங்களுக்கு, இந்த எளிய பிள்ளைகளுக்கு மக்கள் தான் இங்க வந்து பொருளாதார உதவி கொடுக்குறாங்க. அவங்க தான் நேரடியா பணம் செலுத்துறாங்க. அதுக்கான வரவு செலவுகள் அவங்களே நேரடியா பேசிக்கிறாங்க. இப்ப இது வந்து குற்றமா, பொறுப்பு பணம் வாங்கிட்டு போறது குற்றமா? இப்ப நீங்க வரும்போதே பொறுப்பாளர்களுக்கு பணம் கொடுத்து, நீ நகர செயலாளரா, இங்க வந்து 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் உனக்கு நகர செயலாளர் பொறுப்பு அப்படின்னா அவன் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவன் வரான். இப்ப எங்க இருந்து இந்த சிக்கல் ஆரம்பிக்குதுன்றது நீங்க பாக்கணும். இங்க நகர செயலாளரை 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இங்க பொறுப்பு வாங்க சொல்றாங்க. அப்ப 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இங்க தாவேக்கால வந்து நகர செயலாளர் பொறுப்பு வாங்கிட்ட பிறகு அவன் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவன் அங்க நின்று தேர்தல நின்று இல்ல அங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணி அதை லாப தேவையா தானே பார்ப்பான்? எப்படி மக்கள் சேவையா பார்ப்பான்? இல்ல அரசியல் வர வர இன்வெஸ்ட் பண்ற இடமே மாறிடுச்சா? ஆமா, அப்படி இருக்கு. அரசியல் சாக்கடை தாங்க. அந்த சாக்கடை தூர்வாரதுக்கு யார்? உண்மை நேர்மையா நிக்கிற பிள்ளைகள் நாங்கள் வந்து அரசியல் சாக்கடை தான். அந்த அரசியல் சாக்கடை நம்ம மூக்க பொத்திட்டு போனா அது இன்னும் நார்தான் செய்யும். அதை வந்து தூய பிள்ளைகள் நம்ம தான் அதை தூர்வாரணும்னு நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இப்ப சும்மா விஜய் வந்துட்டு ஒரு மாற்று அரசியலை பேசிட்டு
நான் என்ன கேட்கறேன், நீங்க வந்து யாரோட வேணாலும் கூட்டணி வைங்க, யாரை வேணாலும் நீங்க இது பண்ணுங்க, எங்களை ஏன் சீண்டி பாக்குறீங்கன்னு நான் கேட்கறேன். இல்ல மாற்று அரசியல் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாங்க, பாதி பேர் இங்க இருந்து போனவங்க தான் சொல்றாங்களே. இல்லைங்க, நான் என்ன கேட்கறேன், 40 பேர் நாம் தமிழர் கட்சி இருந்து விலகுனா அது செய்தி. இன்னைக்கு வந்து தலைப்புச் செய்தி சன் டிவில இருந்து அத்தனை முதன்மை ஊடகங்கள்ல இதுதான் செய்தி. இன்னைக்கு வந்து 40 பேர் நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகி போனா அது செய்தி. ஆனால் நாம் தமிழ் கட்சியோட இளைஞர் பாசறை முன்னெடுத்த ஒரு நாள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் 1000 இடங்களை தமிழ்நாட்டுல போட்டோம். 14,000 பேர் நாம் தமிழ் கட்சியில புதிய உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யறோம், அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க. எந்த கட்சியில இருந்து வராங்களோ அந்த கட்சியுடைய பேரை அண்ணன் குறிப்பிட மாட்டார். திமுகல இருந்து இன்னைக்கு 100 பேர் வந்து இணைந்தார்கள்னா திமுகன்னு போட வேண்டாம், மாற்று கட்சியும் போடுங்க. இப்ப தாவேக்கால இருந்து நாம் தமிழர் கட்சியில இணையலன்னு சொல்றாங்களா, சவால் விடட்டும், சவால் விட்டு சொல்லட்டும். அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தாவேக்கால இருந்து ஒரு உறுப்பினர் கூட போகல அப்படின்னு சவால் விட்டு சொல்லட்டும், நாங்க பட்டியலை வெளியிடுறோம். கடந்த ஒரு மாத காலங்கள்ல எத்தனை பேர் தாவேக்கா உறுப்பினர் கார்டோட வந்து எங்க கட்சியில இணைஞ்சிருக்காங்கன்னு. இதே நான் இருக்கிற இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துல கிட்டத்தட்ட 100 பேர் இணைஞ்சிருக்கான். ஆனா அண்ணனுடைய கட்டளை என்னன்னா, எந்த கட்சியுடைய பேரையும் பயன்படுத்தி நீங்க வந்து இவங்க இந்த கட்சியில இருந்து விலகி வந்து இந்த கட்சியில சேர்ந்தாங்கன்றது நீங்க குறிப்பிடாதீங்கன்னு எங்களை வளர்த்திருக்காரு. அந்த ஒரு நாகரிகத்தை கடைபிடித்து நாங்க கடந்து போறோம், அவ்வளவுதான். இந்த அரசியலை எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப விஜய் அவர்கள் அதிகமா வெளியிலே வரமாட்டார். இப்ப ரீசெண்டா தகவல் கூட வந்துச்சு, அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் பேசினதா தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து கமாண்டோக்கள் போலீஸ் எல்லாம் பாதுகாப்புக்கு வரப்போறதா. ஆனா இங்க களத்திலே ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்காரு, சீமான் ஒருத்தர், அவரை யாருமே திரும்பி பார்க்கலையே. ஒருவேளை மக்கள் கத்துறவங்களை விட யாரு காட்சிக்கு அழகா இருக்காங்களோ அவங்க பின்னாடி தான் போற மாதிரி மக்கள் தெரியுறாங்களா தமிழக மக்கள்? இல்ல நீங்க இந்த கேள்வியில ஒரு சின்ன புதியல் பிள்ளை இருக்கு. என்னன்னா, வைப்பிரிவு பாதுகாப்பு கேட்டது வந்து மக்களா மத்திய அரசா, கொடுத்தது மக்களா மத்திய அரசா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், மக்களை நேரடியா போய் சந்திக்காத விஜய், வீட்டை விட்டு வெளியே வராத விஜய்க்கு ஏன் இந்த பாதுகாப்பு? நீ பனையூர் அலுவலகத்துக்கு போக போறீங்க, பனையூர் வீட்டுக்கு போக போறீங்க, நீலாங்கரை வீட்டுக்கு போக போறீங்க, இதை தாண்டி நீங்க வேற எங்க போக போறீங்க? அப்ப எதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு? சரி, உங்களுக்கு பாதுகாப்பு, அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய உரிமை. சரி, ரைட், அதை விட்டு நாங்க கடந்து வரோம். ஆனா நீங்க கேட்ட கேள்வியில மக்கள் வந்து மக்களுக்காக கத்துறவங்களை விட்டுட்டாங்களான்னு நாங்க என்ன கேட்கிறோம், அண்ணன் சீமான் அவர்களுக்கு அச்சுறுத்தல்கள் இல்லையா? எத்தனையோ முறை உளவுத்துறைகள் சொல்லி இருக்கு, நீங்க பாதுகாப்பா இருங்க, போலீஸ் ஆகிங்க. எங்களுக்கு அது தேவையில்லை. எங்கள் அண்ணனை பாதுகாக்க நாங்க போதும். எங்கள் அண்ணனை பாதுகாக்க நாங்கள் போதும். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் போராட்டத்துக்கு போனது போல விஜய் ஒரு மக்கள் போராட்டத்துல போயிட்டு மக்களா நின்று மக்களுக்காக பேச சொல்லுங்க. பரந்தூருக்கு போன இதே விஜய் ஏன் அடுத்தடுத்து எங்கேயுமே மக்கள் பிரச்சனை எங்கேயுமே நடக்கலையா? பரந்தூர்ல மட்டும் தான் நடந்ததா? ஏன்னா பனையூர்ல இருந்து பரந்தூர் வந்து பக்கம், அதனால போயிட்டாரு. இப்ப இதுதான் விஜய் வந்து ஒரு வந்து ஒயிட் கலர் அரசியல் பண்ணணும்னு பாக்குறாரு. ஒயிட் கலர் அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை. ஏன்னா இங்க இருந்து மக்களுக்காக நிக்கணும், மக்களுக்காக பாடுபடணும், மக்களுக்காக அடி வாங்கணும், மக்களுக்காக சிறைப்படணும், மக்களுக்காக வாழ்ந்தால் மட்டும்தான் மக்கள் நம்மளே திரும்பி பார்ப்பார்கள். நாம் தமிழர் கட்சியை மக்கள் திரும்பி பார்க்க கிட்டத்தட்ட 14 வருடங்கள் ஆச்சு. இப்பதான் நாங்க அங்கீகாரத்தை பெற்றிருக்கோம். நீங்க சொல்றதெல்லாம் சார், கடுங்கோல் ஆட்சி நடந்தா அந்த மாதிரி ஒரு சிறைக்கு செல்லணும், அடி வாங்கணும். இப்ப கடுங்கோல் ஆட்சி தமிழகத்தில் நடக்குது, ஏன் விஜய் அடி வாங்கணும்? இல்லையா? விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த இந்த ஒரு வருட காலத்துல ஒரு வருட காலத்துல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கற்பழிப்பு நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சென்னையில மட்டுமே கடந்த ஒரு வருடத்துல 30 கொலைகள் நடந்திருக்கு. பொற்கால ஆட்சின்னு சொல்றாங்களே, பொற்கால ஆட்சின்னு சொல்றாங்களே திமுக. இல்ல, இது வந்து பொற்கால ஆட்சி யாருக்கு? திமுகவுடைய குடும்பத்திற்கு. எவ்வளவு வேணாலும் சுரண்டிக்கலாம், எவ்வளவு வேணாலும் மண் அள்ளிக்கலாம், எவ்வளவு வேணாலும் நம்ம ஊழல் பண்ணிக்கலாம், கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஏனென்றால் எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக வாய் மூடி மௌனத்துக்கு கிடக்கு. காரணம் என்னன்னா, அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்களால தீர்க்க முடியல. அதனால இந்த நேரத்தை வந்து திமுக பயன்படுத்திக்குது, அவ்வளவுதான். இப்போ நேத்து ஒரு சமூக வலைத்துல ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன். உங்கள் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் பதிவிட்டு இருந்தாரு. அதாவது படத்திற்கு பாலாபிஷேகம் செய்துவிட்டு இந்த படம் ஓடணும்னு மண் சோறு சாப்பிடக்கூடிய மண்டுகள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல அரசியல் ஒரு சாபக்கேடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப படத்துக்கு இப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க, குறிப்பா இந்தியாவில மட்டும்தான் அண்ணன் சீமான் பலமுறை சொல்லியிருக்காரு, பால் வந்து கொட்டப்படுது, நெய் எரிக்கப்படுது, மாட்டு மூத்திரம் குடிக்கப்படுது. அப்ப இப்ப அஜித் சொன்னார்ல, படம் வந்து என் படத்துக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணாதீங்க, என்னை வந்து நீங்க வந்து கொண்டாடாதீங்க, நீங்க என் படத்தை பாருங்க, எனக்கு பணம் கொடுங்க, அவ்வளவுதான். அத வந்து விஜய் அவர்கள் சொன்னாரா? அந்த மாற்று கருத்து இருக்கு. அஜித்துக்கும் விஜய்க்கும் மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம் ரசிகர்களை ஹேண்டில் பண்றதுல.
அப்ப இங்க வந்து படம் படம் வெளியாயிடுச்சுன்னா பால் அபிஷேகம் பண்றது, திடீர்னு படம் ஓடல மன்சூர் தின்றது. ம் அப்ப இங்க எங்க பெரியார் வாழ்றாரு? அப்ப பெரியார் மண்ணுல இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா பெரியார் எதை ஒழிச்சாரு? மூட நம்பிக்கை ஒழித்த பெரியார். அப்ப பெரியார்னு பேசக்கூடாதுல்ல. இவ்வளவு நீங்க பெரியார் அப்படின்ற வார்த்தையை எடுத்தீங்க. இந்த பெரியாரையே அவங்க கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுள் எதிர்ப்பு அதுக்கு நாங்க வந்து உடன்பட மாட்டோம்னு வார்த்தையை சொல்றாங்க. தமிழ் தேசியம் ஒரு கண், திராவிடம் ஒரு கண்ணுன்னு வேற சொல்றாங்க. இந்த இடத்துல சீமானின் வருகை, தமிழ் தேசியத்தின் வருகைக்கு பிறகுதான் இவங்க இந்த ஒற்றை கண்ணை 2 கண்ணாக பிரிச்சு வச்சிருக்காங்களோ, பெரியாருடைய அந்த கடவுள் எதிர்ப்பு பட்டு ஏத்துக்கலன்னு சொல்றது அதனுடைய காரணம் அந்த விடை வந்து சீமான் தான் வந்திருக்குமோ விஜய்க்குன்னு கேட்கிறேன். இனி வருங்காலத்தில் நாம் தமிழர் வாழ்க, நாம் தமிழர் ஒழிக, சீமான் வாழ்க, சீமான் ஒழிக. அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் நீங்க நடந்திருக்க மாற்றத்தை நீங்க பார்க்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் 2009 கட்சி ஆரம்பித்து வந்த பிறகு இந்நாள் வரையில் எந்த திராவிட கட்சிகளும் ஆரம்பிக்கப்படல. திராவிடம் என்ற வார்த்தை முதலில் ஒழிந்தது என்றால் திராவிடத்தை தெளிவாக அடித்து இதுதான் திராவிடம், இது ஒரு மாயை, இந்த மாயைக்குள்ள நம்மளை வைத்து ஏமாத்தி பிழைப்பு நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் திராவிடம் அப்படின்றத தோல் உரித்து காட்டி ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம பேசின பிறகு இது ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இப்ப இத்தனை ஆண்டு காலம் இல்லாதது விஜய் அவர்கள் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்கள் 2 கண்கள்னு பேசும்போது ஒரு வெறி வருது. என்னன்னா இத்தனை ஆண்டு காலம் திராவிடம்னு சொல்லி எங்களை ஏமாத்தி மஞ்சள் குளிச்சு முடிச்சுட்டான். இப்ப மறுபடியும் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் கலப்பு பண்றது. தமிழ் தேசியம் வேற, திராவிடம் வேற, ரெண்டையும் எப்படி ஒரு நேர்கோட்டில் நிப்பாட்ட முடியும்? திராவிடம் மலைகளை வந்து அழிக்க முற்படும், தமிழ் தேசியம் மலை எங்கள் வளம்னு பேசும். திராவிடம் பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்வது கண்டுக்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் பெண்கள் மீது கை வைத்தால் அடுத்த 1 மணி நேரத்துல அவன் இருக்க மாட்டான்ற நிலையை உருவாக்கினால்தான் இந்த குற்றம் குறையும் நம்ம சொல்லுவோம். திராவிடம் முழுக்க முழுக்க பழி வாங்குறதுக்கான ஒரு செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம். ஆரியத்துக்கும் தனக்கும் ஒரு பகை போல, அந்த ஆரியத்தை தான் எதிர்ப்பது போல ஒரு மாயை உருவாக்கி நாங்க தான் ஆரியத்தை பழி வாங்குவோம்னு சொல்லுவோம். உண்மையிலேயே அழிக்க வேண்டியது ஆரியமும் திராவிடமும் சேர்ந்துதான். இன்னைக்கு இதே திராவிடம் வந்து மதவாதத்தை பேசின திராவிடம் தான். காமராஜர் ஆட்சி காலத்தை குறை சொன்ன திராவிடம் தான். காமராஜர் ஆட்சி காலத்தை குறை சொன்ன திராவிடம் இன்று எந்த நிலையில் ஆட்சி நடத்துது என்ற கேள்வி நான் உங்ககிட்ட நீங்க பதில் சொல்லுங்க. அவங்களே சொல்றாங்க காமராஜர் ஆட்சி சொல்லிக்கிறாங்களே. இல்ல, காமராஜர் ஆட்சியை குறை சொன்னவர்கள் தானே இவர்கள். ஆமா, காமராஜர் தோற்கடித்தவர்கள் தானே இவர்கள். ஆமா. அப்ப எப்படி காமராஜர் ஆட்சி தாங்க கொடுக்கணும்? இப்ப என்ன இதுதாங்க முரண்பாடு. இதுதான் முரண்பாடு. ஒரு ஒரு முரண்பாடுகள் மூட்டைகள் தான் திராவிடம். ஒரு நேரத்துல ஒரு பேச்சு, இன்னொரு நேரத்துல ஒரு பேச்சு. நாங்க என்ன சொல்றோம், இதே விடயத்தை எங்க மேல வைப்பாங்க. நீங்க முதல்ல பெரியார் ஆதரித்தீங்க, நாங்க என்ன கேட்கிறோம், பெரியாரை அப்பொழுதுல இருந்து இப்போது வரைக்கும் நான் தமிழ் கட்சியில் 2010 இணைகிறேங்க. அப்ப அண்ணன் சீமான் அவர்களோடு நான் பேசும்போது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது நம்ம கிட்ட ஒரே வார்த்தை தான், பெரியாரும் போராடினார் என்பதுல நம்ம வந்து உடன்படுறோம். பெரியார் மட்டுமே போராடினார்னா நம்ம பெரியாரை எதிர்க்கிறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்ற நிலைப்பாடுகள் எங்களிடத்துல சொன்னாரு. அதை நோக்கிதான் நாங்க பயணிக்கிறோம். இன்னைக்கு இடத்துல நிலைப்பாடு கிடையாது. பெரியார் எங்களுக்கு தலைவர் இல்லை, பல மேடைகள் சீமான் பேசியிருக்காரு. பெரியாரை வழிகாட்டிகளா எடுத்துக்கிறோம். அது வந்து ஒரு ஒரு சாஃப்ட் கார்னரா நம்ம வச்சிருந்தோம். நீ எப்பவுமே நீங்க வந்து பெண்ணிய உரிமைனா பெரியார், சாதி ஒழிப்புனா பெரியார். அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல, நீ சாதியை ஒழித்தது பெரியார் என்றால் இன்று தமிழகத்தில் சாதி இருக்கா இல்லையா? சாதிய கொலைகள் நடக்குதா இல்லையா? சாதி செவுறுகள் இருக்கா இல்லையா? உயர்ந்த சாதிகள் நடக்கிற தெருவுல வந்து தாழ்ந்த சாதியுடைய புணம் போக முடியாது, அந்த நிலை இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்க பெரியார பேசுற இவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஒரே சுடுகாடு இருக்கா தமிழ்நாட்டுல? சாதிக்கு ஒரு சுடுகாடு வச்சிருக்கல. அப்ப சாதிக்கு ஒரு சுடுகாடு வைத்துக் கொண்டிருக்க தமிழ்நாட்டில் பெரியார் எங்கிருந்து வாழ்றாரு? பெரியார் சாதி ஒழித்தாரா? கீழப்பன்னூர் சின்னசாமி என்பவர் யாருங்க? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். மொழிப்பொறிகர். கீழப்பன்னூர் சின்னசாமியை சாதி பேரிட்டு கீழப்பன்னூர் சின்னசாமி முதலியார்னு அவருடைய சாதியை எனக்கு அறிமுகம் செய்தது பெரியார். கீழப்பன்னூர் சின்னசாமி முதலியார் அவர் கடன் தொல்லையால இறந்தார்னு சொன்னதும் பெரியார். அப்ப எங்க வாடுது அவருடைய சமூக நீதி? அப்ப பெண்ணிய உரிமைன்னா பெண்கள் வந்து ஆடை உடுத்துவதை ரெஸ்ட்ரிக்ஷனா அரசு கொண்டு வரணும்னு எழுதியிருக்காரு. பெண்கள் ஆடை வந்து இதற்கு முன்பாக தேவதாசிகளை பார்த்து அணிந்தார்கள், இப்பொழுது சினிமாக்காரிகளை பார்த்து அணிகிறார்கள் பேசினவர் பெரியாரு.
நகை ஆடம்பரத்தின் அடையாளம், நகைக்கான பணத்தை வீணாக்காதீர்கள் பேசுனது பெரியாரு. அப்ப பெண்களுக்கு நகை போடவோ ஆடை உடுத்தவோ அதுக்கான உரிமை இல்லை என்றால் என்ன பெரிய உரிமை வாடுது பெரியார்கிட்ட? பெரியாரின் அப்ப பாதி இவ்வளவு முரண்பாடுகள் இருக்குல்ல. இல்ல, பெரியாரின் முழு பக்கத்துல நீங்க பாதி பகுதிகள் சொல்லும் போதே இவ்வளவுனா மீதி பக்கம் ஒரு பாசிட்டிவா இருக்கா, இல்ல அங்கேயே நெகட்டிவ் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ம் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இதெல்லாம் ட்ரெய்லர் தான். சரி, இப்ப நீங்க ஈவேராவை தொடர்ந்து சீமான் அவர்கள் எதிர்த்துக்கிட்டே இருந்த இந்த நேரத்துல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. சீமான் அவர்கள் சங்கி அப்படின்னு பெயர் சூட்டிட்டாங்க. காரணம், ஆரியத்திற்காகத்தான் இந்த அளவுக்கு திராவிடத்தையும் பெரியாரையும் சீமான் அவர்கள் எதிர்த்து பேசுகிறார் அப்படின்னு ஒரு சங்கி சாயத்தை பூசிட்டாங்க சீமான் மேல. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி சார்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, என்னன்னா ஒரு விடத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பெரியாரை பேசுவதற்கும் ஹெச் ராஜா பெரியாரை பேசுவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு, வேறுபாடு இருக்கு. நாங்க பேசுறதுக்கு ஹெச் ராஜா பேசுறதுக்கு என்ன வித்தியாசம் நீங்க கேட்பீங்க. நீங்களும் பெரியாரை எதிர்க்கிறீங்க, அவங்களும் பெரியார். நாங்கள் பெரியாரை எதிர்ப்பது வரலாற்று ரீதியா பெரியாரை எதிர்க்கிறோம். ஆனால் ஹெச் ராஜா பெரியாரை எதிர்ப்பதுன்றது அது வந்து ஒரு வன்மத்தோடு எதிர்ப்பு. என்ன வன்மமா இருக்கும்னு நீங்க கேட்கலாம். அதாவது கடந்த அந்த விடுதலை நாளிதழ்களை நீங்க பழைய நாளிதழ்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தஞ்சாவூரில் 120 பூநூல்கள் வெட்டப்பட்டது, தஞ்சாவூரில் 120 குடுமிகள் வெட்டப்பட்டது. அப்போ இவருடைய குடுமிகள், இவருடைய பூநூல்களை பெரியாரிஸ்டுகள் வெட்டியதால் அந்த வன்மத்தோட எச் ராஜா பேசுவாரு. ஆனால் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் பேசுவது என்னவென்றால், பெரியார் பேசியதை அப்படியே எடுத்து பேசுறோம். பெரியார் வந்து விடுதலை அந்த பத்திரிகையில துலுக்கர்களுக்கு இந்த நாட்டில் என்ன வேலைன்னு கேட்டிருக்காரு. துலுக்கர்கள் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிருக்காரு. அவங்க பஞ்சாயத்துல நிக்கிறேன், இந்த தேர்தல நிக்கிறேன், நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேட்பான், நம்மளும் ஓட்டு போடுவோம்னு பேசியிருக்காரு. இதையெல்லாம் பேசிய பெரியார் ஆரிய பெரியாரா இல்லையா? நீங்க சொன்னது போல நாம் தமிழர் கட்சிக்கு சங்கி சாயம் பூசுனா இந்த பக்கம் ஆரியம் பேசுது. ஆரியம் என்ன சொல்லுது? இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லுது. இந்த பக்கம் பெரியாரியம், இது ஆரியம். ஆனா ஆரியத்தை விட பெரியாரியம் என்ன சொல்லுது? துலுக்கர்களுக்கு இந்த மண்ணில் என்ன வேலைன்னு கேட்குது. அப்ப ஆரியமும் பெரியாரியமும் ஒண்ணுதான் அப்படின்றது எங்களுடைய நிலைப்பாடு. ஓகே சார், இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க 2026 தேர்தலை ஒட்டியான பேச்சுக்கள் தான் அதிகமா போகுது. விஜய் அவர்கள் ஆளுங்கட்சி திமுக சொல்றாங்களோ இல்லையோ, சீமானை விட அதிக வாக்குகள் வாங்குவார், சீமானை விட அதிக வாக்குகள் வாங்குவார். ஏன் இந்த பேச்சு வருது? வாங்குறதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வாங்கலாம், காசு கொடுத்து வாங்கலாம். எப்படின்னா வியூகத்துல காசு கொடுக்கறது ஒரு வியூகமா இருக்கலாம்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சி 13 ஆண்டு காலம் 14 ஆண்டு காலம் இந்த தேர்தல் அரசியல்ல, இந்த நாம் தமிழர் கட்சி மக்கள் அரசியல்ல இருக்கு. 2016 இருந்து நாம் தமிழ் கட்சியோட வாக்கு சதவீதம் நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழ் கட்சி வாக்குகளை அதிகரித்து கொண்டே போகுது, எங்கேயும் இறங்கல. தமிழ்நாட்டில் ஒரு பூத்திலும் சுழியம் ஓட்டு, 0 ஓட்டு இல்லாத ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். அப்ப நாம் தமிழர் கட்சியுடைய உழைப்புன்றது வேறு, அது அசாத்தியமானது. நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்களுடைய உழைப்பு நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களுக்கு வந்து உணவு, இந்த உணவு தான் வேணும்ன்றது கிடையாது. கிடைக்கிற உணவை சாப்பிட்டு கொண்டு, கிடைக்கிற இடத்தில் படுத்துக்கொண்டு, தேர்தல்னா நாங்க வந்து ஒரு போர்க்களம் போல நம்ம எதிர்கொள்றோம். வந்து தேர்தலில் முதல்ல நிக்கட்டும், அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் சந்திக்கட்டும், தான் தேர்தலில் வென்றால் விஜய் என்ன செய்வாரு அப்படின்றத துணிவோடு தைரியத்தோடு பேசட்டும், பத்திரிகைகள் முன்னில பேசட்டும். நான் தேர்தலில் வென்றால் இதை செய்ய போறேன்னு பேசட்டும். அவரு பேசுவதும் நாங்கள் பேசுவதையும் எடுத்து ஒளிபரப்பட்டோம். யாருக்கு பிடிச்சா மக்கள் வாக்கு செலுத்தட்டுமே. நான் கேட்கிற, விஜய் அவர்கள் முதலில் களத்துக்கு வரணும்ல. வராத விஜய் வாக்கு வாங்குவார். இது என்ன புரிதல்? பைத்தியகாரத்தனமா இருக்குல்ல. அப்ப முதல்ல அவர் தேர்தல் களத்துக்கு வரணும், மக்களிடம் பேசணும், மக்களுக்கான வாக்கு கேட்கணும், மக்கள் அவரை நம்பி வாக்கு செலுத்தணும். என்னுடைய கேள்வி என்னன்னா, இல்ல முதல்ல நீங்களே பதில் சொன்னீங்க, பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு சொன்னீங்க. பத்திரிகையாளரை சீறி பேசுற சீமானையே சில நேரங்கள்ல வந்து திக்குமுக்காட வைக்கிறாங்க. இந்த இடத்துல விஜய் அவர்கள் தாக்கு பிடிப்பாரா பத்திரிகையாளர் சந்திப்பலாம்? இல்ல, தமிழக தலைவர்கள்ல, குறிப்பா இந்திய தலைவர்கள்லயே பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவர்கள் கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துட்டு, உங்களுக்கு அடுத்து ஏதாவது கேள்வி இருக்கா, உங்களுக்கு அடுத்த கேள்வி இருக்கான்னு கேட்கிற ஒற்றை தலைவர் எங்கள் அண்ணன் சீமான் தான். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது அதுக்கான பதிலை சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிற ஒரே தலைவரும் எங்கள் அண்ணன் சீமான் தான். முதலில் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய காணொலியை விஜய் அவர்கள் முழுசா பார்த்து எப்படி பத்திரிகையாளர்களை கையாளணும், எப்படி பத்திரிகையாளர்களை பேசணும், எப்படி பதில் சொல்லணும்ன்றதை கத்துக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திக்க வருவார்னு நினைக்கிறேன். ஏன் அதனால்தான் நேரம் எடுத்துக்கிறாரு. பொதுக்குழு கூட்டம் கூட போது இல்ல, நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சு தானே பொதுக்குழுக்குள்ள போனாரு. சொல்லுங்க, பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு அதுக்கு துப்பு இருக்கா? அதுக்கு தைரியம் இருக்கா? நான் என்ன கேட்கிறேன், பத்திரிகையாளர் சந்திக்க துணிவில்லாத இவர்கள் எப்படி மக்களை சந்தித்து வாக்கு கேட்க போறாங்க சொல்லுங்க. Y பிரிவு பாதுகாப்பு, Z பிரிவு பாதுகாப்பு வைத்திருக்காரு அண்ணாமலைங்க.
அண்ணாமலை சாதாரண பாமர மக்கள் போய் சந்திக்க முடியுதா? அப்ப வைப்பிரிவு பாதுகாப்பு வைத்திருக்க இவரை எப்படி பாமர மக்கள் போய் சந்தித்து தன்னுடைய குறைகளை சொல்லி எப்படி அவர்கிட்ட பேச முடியும் சொல்லுங்களேன் நீங்க. இவரை தன்னை வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா உருவாக்க நினைக்கிறாரு. அதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அஜெண்டா. அது பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அஜெண்டாவா இருக்கலாம், சங் பரிவார் கொடுத்த அஜெண்டாவா இருக்கலாம், இல்ல திமுகவே ஒரு அஜெண்டாவை கொடுத்திருக்கலாம். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கவுண்டரா இன்னொரு சக்தி உருவாக்கணும் ஒரு அஜெண்டா கொடுத்து அவங்களை இறக்கி விட்டுருக்கலாம். ஆனால் ஒரு விடயம், நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான அரசியல் செய்யற மக்கள் சக்திகளை கொண்ட கட்சி. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி 40 பேர் வெளியே போனா 400 பேர் உள்ள வரோம். அப்ப நாம் தமிழர் கட்சி அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு வளர்ந்து விட்டுருக்கு. இப்ப இவங்க செய்யற காமெடி எல்லாம் நாங்க லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டோம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தவிக்க ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மகிழ்ச்சி.